சார் இமேஜ் பத்தி சொன்னீங்க. இப்ப சமீபத்துல வந்து அவங்கள பத்தி, அவங்களோட பெர்சனல் லைஃப்ப பத்தி வந்த ரூமர்ஸ் வந்து அவங்கள எந்த அளவுக்கு அவங்களோட இந்த அரசியல் இத வந்து பாதிக்கப்படுத்தலாம்? இப்போ எந்த அளவுக்கு அவரை அட்டாக் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு பலம் கூடும். ஆக்சுவலி இப்போ பர்சனல் மேட்டரை நம்ம டச் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. ஆமாம், பர்சனல் மேட்டர் நம்ம விஜயை பற்றி பர்சனலாக டச் பண்ணால் ஆனா அதிகமா வந்தது இப்போ சமீபத்துல வந்து விஜய் சாரோட அந்த பெர்சனல் லைஃப்ப பத்தியும், மத்த ரூமர்ஸ் அந்த மாதிரி வந்து அதுவும் வந்து பாதிக்கப்படலாம்ல? அதுக்கும் அது வந்து நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். அது சரியா தப்பாங்கிறது நம்ம நீங்களும் நானும் முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. அது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. ஆயிரம் கண்டிப்பாக. அதனால உங்களுக்கு கூட்டம் முன்னோட கூட்டம் அதிகமாக காரணம் இவங்க ஏற்றி விட்டதான். அதை கண்டுக்காம விட்டுருந்தா இந்த ஓகே அவர் முடிஞ்ச அளவுக்கு ஜெயிச்சிருப்பாரு. நீங்கள் பெரிய கிரேஸை உருவாக்கி விட்டது நீங்கள் ரொம்ப அவரை சீண்ட சென்சார் கொடுக்காததுக்கு என்ன காரணம் அதை வந்து நான் எப்போ சொல்கிறேன். விஜய் சார் படத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு படத்துக்கு நீங்கள் சென்சார் கொடுக்கலைன்னா சென்சார் கமிட்டி வந்து வெளிப்படையான விளக்கத்தை சொல்லணும். இந்த படத்தில் வன்முறை அதிகமாக இருந்துச்சு, இந்த படத்தில் ஜாதி பிரச்சனை தூண்டுற மாதிரி இருந்துச்சு, இந்த பிரச்சனை பர்சனல் அரசியல் தாக்குற மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல. சார் இமேஜ் பத்தி சொன்னீங்க. இப்ப சமீபத்துல வந்து அவங்கள பத்தி, அவங்களோட பெர்சனல் லைஃப்ப பத்தி வந்த ரூமர்ஸ் வந்து அவங்கள எந்த அளவுக்கு அவங்களோட இந்த அரசியல் இத வந்து பாதிக்கப்படுத்தலாம்? இப்போ எந்த அளவுக்கு அவரை அட்டாக் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு பலம் கூடும். ஆக்சுவலி இப்போ பர்சனல் மேட்டரை நம்ம டச் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. ஆமாம், பர்சனல் மேட்டர் நம்ம விஜயை பற்றி பர்சனலாக டச் பண்ணால் அப்போ ஒவ்வொரு அரசியல் பற்றியும் அவங்கவுங்க பர்சனல் மேட்ரு அவங்க கிளாஸ்குள்ள என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் பேசணும்னா நாரிப்போம். யாருமே சொல்கிறேன். ஆனா அதிகமா வந்தது இப்போ சமீபத்துல வந்து விஜய் சாரோட அந்த பெர்சனல் லைஃப்ப பத்தியும், மத்த ரூமர்ஸ் அந்த மாதிரி வந்து அதுவும் வந்து பாதிக்கப்படலாம்ல? அதுக்கும் அது வந்து நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். அது சரியா தப்பாங்கிறது நம்ம நீங்களும் நானும் முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. அது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. யார் மேலே தவறு அப்படிங்கிறத அது நீதிமன்றம் விவகாரத்து வழக்கு முடிவில் அவங்க சொல்லுவாங்க. அதை தீர்ப்பு சொல்கிறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கும் பொதுவில் நம்ம பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் அப்படி பண்ண அவர் பலம் கூட்டிகிட்டே இருக்கும். அது அரசியல் பண்ணிட்டார்ல, அப்போ எல்லாமே கால் பண்ணுச்சுன்னு இப்போ திமுக காரங்க சொன்னாங்களோ ஏடிஎம்கே காரங்க சொன்னாங்களோ அப்போ எதுக்கு போட்டு அவர் கூட டார்ச்சர் பண்ணுறாங்க. அவரும் டைவர்ஸ் அந்த மாதிரி சங்கீதா மேடம் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, கோர்ட்டில் பார்த்துக்க போகிறாங்க. இவங்க ஏன் அதை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீங்கள் யோக்கியமானு ஒரு கேள்வி வரும்போதே அது விஜய் சாருக்கு சப்போர்ட் ஆயிரும். அப்போ ரொம்ப அவங்க அதை டச் பண்ணக்கூடாது. அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக அவர் என்ன பேசலாம், உங்களுக்கு அரசுக்கு என்ன தெரியும், என்ன அனுபவம் இருக்குது. அப்போ இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் ஆயிரம் கண்டிப்பாக. அதனால உங்களுக்கு கூட்டம் முன்னோட கூட்டம் அதிகமாக காரணம் இவங்க ஏற்றி விட்டதான். அதை கண்டுக்காம விட்டுருந்தா இந்த ஓகே அவர் முடிஞ்ச அளவுக்கு ஜெயிச்சிருப்பாரு. நீங்கள் பெரிய கிரேஸை உருவாக்கி விட்டது நீங்கள் ரொம்ப அவரை சீண்ட அவருக்கு கூட்டிகிட்டு தான் இருக்கும். அப்போ சரியான அரசியல்வாதி என்னன்னா எதிர நிற்கிறவங்கள கொள்கையை தாக்கணும். பர்சனல் விஷயமாகவோ இல்லை சூழ்ச்சியாலோ. இப்போ என்னன்னா உங்களுக்கு 2 விஷயம். இப்போ கரூரில் இறந்தாங்க 41 பேர். அது எப்படி இறந்தாங்கிறது 1000 விஷயமா இருக்கலாம். நீங்கள் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லல்ல சார். இந்த விவாகரத்துன்னு சொல்றது ஓகே. இல்லை சரி, அவங்களுக்கு அதான் அந்த விஷயத்த நீங்கள் டச் பண்ணுறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகலை, அப்போ அதுக்கு காரணம் அவங்க சொல்லலாம், அவங்க சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியான பெர்சனல் மேட்ருங்கிறது. சார் சார் இந்த குடும்பம் இருக்கட்டுங்க, விஜய் விடுங்க. ஒரு கணவன் மனைக்கு விவகாரத்தும் போது இன்னாருமே தப்பு அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆம்பளை தப்புன்னு முடிவு பண்ண முடியாது, பொம்பளை மேலே தப்புன்னு முடிவு பண்ண முடியாது. தப்பு யார் மேலே இருக்கலாம், லேடிஸ் மேலே இருக்கலாம், அது ஆம்பளை சொல்ல முடியாம இருக்கலாம். ஆமா ஆமா.
ஆம்பளைங்களும் இருக்கலாம். இல்லை எல்லா விஷயத்துலையும் பெண்கள் மதத்துக்கு நியாயம் இருக்கா டைவர்ஸில்? இல்லை ஆண்கள் சைடில் தான் நியாயம் இருக்கா? இல்லை. அது கணவனை பொறுத்து, மனைவியை பொறுத்து. இன்னார் தப்பு இன்னார் தவறுங்கிறத நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. விவாகரத்து சொல்கிறேன். விவாகரத்துங்கிறது இன்னும் சொல்கிறேன். டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் மரணம் நிகழ்ந்தா ஒரு ஒரு துக்கம் இருக்கும் பாருங்க, அந்த ஈக்குவல் அது ஒரு டைவர்ஸுங்கிறது. அங்கே யாருமே செத்து போச்சு தெரியாது. உடம்பு செத்தாதான் இல்லை, மனசு சாகிறதும் ஒரு மரணத்துக்கு ஈக்குவல். அங்கே ஒரு ஆணின் மனசு செத்து போச்சா, இல்லை அவனால இந்த பொண்ணோட மனசு செத்து போச்சா, ஒரு ஒரு மரணம் நிகழ்ந்த வீட்டுக்கு சம்மந்தம் இந்த டைவர்ஸ் விஷயங்கள். இதில் வந்து யார் நம்ம விஜய் சாருக்கு இது இல்லை, யாருக்கும் டைவர்ஸ் வந்தால் கூட இதில் மீடியாக்கள் வந்து பப்ளிக்லாம் வந்து உள்ளே போயிட்டு அங்கே திட்டுறது மேற்கொண்டு அந்த வெந்த பொண்ணில் வேலை பச்சை மாதிரி தான். அது டைவர்ஸ் மட்டும் நம்ம யார் பக்கமே தரக்கூடாது. அதாவது நீதிமன்றம் பார்த்துக்கும். கண்டிப்பாக. அவ்வளோ. அதே மாதிரி விஜய் சார் விஷயத்தில் தப்பு யாருக்கும் நீங்கள் படிச்சிட முடியும், நான் படிச்சிட முடியும். கண்டிப்பாக. சங்கீதா மேடத்து மேலேயா இல்லை விஜய் சார் மேலேயா அப்படிங்கிற நீதிமன்றம் சொல்லணும். எனக்கு விஜய் சார் பிடிக்குங்கிறக்க நான் சங்கீதா மேலே குற்றச்சாட்டுறதோ, உங்களுக்கு சங்கீதா மேலே பிடிக்கிறதுனால விஜய் சார் மேலே குற்றம் சுமத்துறதோ அது வந்து அநாகரிகம். கண்டிப்பாக. அதனால இது வந்து கோர்ட்டு பார்த்துக்கும். இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. அது குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனையை நீங்கள் அரசியல் கொண்டு வராதீங்க. சில குடும்பமே அரசியலாக இருக்கும். அதே நம்ம சகிச்சுட்டு போகிறோம். குடும்பமே அரசியலாக இருக்குல்ல, குடும்பமே அரசியல் பண்ணதில்ல, அதே நம்ம சகிச்சுட்டு போகிறோம்ல. இது குடும்பம் வேற, இது அரசியல் வேற. இது குழப்பக்கூடாது. சார், ஜனநாயகன் மூவி வந்து ஜனவரியில ரிலீஸ் ஆக வேண்டிய மூவி இன்னுமே ரிலீஸ் ஆகல. அதை பத்தி ஒரு டைரக்டரா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது வந்து அதுவும் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ யார் மேலே தப்பு? சென்சார் போர்டு மேலேயா, இல்லை சென்சார் போர்டில் சொன்ன காட்சியில் இவங்க நீக்கலையா, இன்னொன்று சென்சார் போர்டில் இங்கே சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா அவங்க ரிசர்வ் கமிட்டிக்கு மேலே போயிருக்கலாம். அதை பண்ணாமல் கோர்ட்டுக்கு போனதில் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஈகோ பிரச்சனைக்கு சென்சார் போர்டு ஆஃபீஸ்க்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா, நான் கோர்ட்டில் பார்த்துக்குவாங்கன்ட்டு அவங்க இருப்பாங்க. எப்பவுமே ஒரு ஈகோ வந்து பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டோம். இது வந்து என்ன விஷயம்னே உங்களுக்கு தெரியாமல் போச்சு. சென்சார் கொடுக்காததுக்கு என்ன காரணம், அதை வந்து நான் எப்போ சொல்கிறேன், விஜய் சார் படத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு படத்துக்கு நீங்கள் சென்சார் கொடுக்கலைன்னா சென்சார் கமிட்டி வந்து வெளிப்படையான விளக்கத்தை சொல்லணும். இந்த படத்தில் வன்முறை அதிகமாக இருந்துச்சு, இந்த படத்தில் ஜாதி பிரச்சனை தூண்டுற மாதிரி இருந்துச்சு, இந்த பிரச்சனையில் பர்சனல் அரசியல் தலைவர் தாக்குற மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல. ஒரு ரீசன் இல்லாமல் நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம மறுக்க மாட்டீங்களா? அப்போ அந்த ரீசன் அப்படிங்கிறத இந்த மாதிரி இடத்துல இப்போ இன்னும் சென்சார் போட்டு சொல்லிடணும். இல்லையா, இவங்க பிடிச்சிருச்சே இல்லையா, நாங்கள் சென்சாருக்கு அப்ளை பண்ணோம், இந்தந்த ரீசனுக்காக கொடுக்காம மறுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லலை. இப்போ ஜனநாயகன் விஜய் சார் விட்டுருங்க, ஜனநாயகன் தயாரிப்பாளர் தான் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கெல்லாம் அவங்க தான் பொறுப்பு. கண்டிப்பாக. அப்போ அவங்க சொல்லணும், என்ன சொன்னாங்க நாங்கள் எடுக்கல, இல்லை என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் நாங்கள் தூக்கிட்டோம், தூக்கியும் கொடுக்கல அப்படிங்கிற பப்ளிக்காக போல்டாக சொல்லிடணும். கண்டிப்பாக. இல்லை சென்சார் போர்டில் எங்கள் மூலம் தப்பு சொல்கிறாங்க, நாங்கள் இந்த கட்டெலாம் சொல்லுவோம், அவங்க கட்டெலாம் கட் பண்ண மறுத்தாங்க, அப்போ சென்சார் போர்டு எதுக்கு இருக்குது, சில விஷயங்கள் நாங்கள் வந்து அதை வந்து தவிர்க்கும் போது அவங்கள தவிர்க்கணும், இல்லை நாங்கள் போய் கொடுப்போம் அப்படி அவங்க சொல்லணும். 2 பேரும் அமைதியாக இருக்காங்க, நீங்களானு பேசிக்கணும். இதில் அரசியல் என்ன பண்ணுறாங்க, இது சந்தர்ப்பம் பயன்படுத்திட்டு இதுக்கு திமுக தான் காரணம், அவங்க தான் கொடுக்கணும் தடுத்துட்டாங்க, இல்லை பிஜேபி தான் காரணம், அவங்க தான் கொடுக்கணும் தடுத்துட்டாங்க, இது தேவையில்லாமல் அரசியல் இழுக்கிறாங்க. நீங்கள் வெளிப்படையாக பேசுனா நான் ஏன் யூகிக்கணும், திமுக காரனாக இருக்குமோ பிஜேபி காரனாக இருக்கும், நான் ஏன் யூகிக்கணும், நீங்கள் ஏன் வெளிப்படையாக பேசல? கண்டிப்பாக வெளிப்படையாக பேசிக்கிட்டே அவங்களுடைய கடமை பேச தவறிட்டாங்க. சார், சென்சார் போர்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும்போது தான் கேட்குறேன், உங்களோட மூவி ஏதாவது மூவி வரும்போது இந்த மாதிரி ஏதாவது சென்சார் போர்டில் இருந்து ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை இல்லை, எனக்கு திருப்பாச்சி படம் நான் வந்து நம்ம பண்ணுறது கமர்ஷியல் படம் இருந்தாலும் பெண்கள் குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கணுங்கிற மோட்டிவோட கதை பண்ணேன். நான் அதை அண்ணன் தங்கச்சி சென்டிமீட்டர் எடுத்தேன், ஃபுல்லாக சென்டிமீட்டர் கதை தான். அது அதே நேரத்தில் விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கணும், அப்போ ஹீரோட மாஸ் சீன்ஸ் வச்சுக்கிட்டேன், சென்டிமெண்ட்டு ஆக்ஷன் எல்லாம் வேணுங்கிறக்க எல்லாம் கலவை தான்.
அப்போ எனக்கு வந்து குடும்பத்தோடு பார்க்கறது நான் திருப்பாச்சி எடுத்தேன். சென்சாருக்கு போயிடுச்சு. சென்சாருக்கு போனோன்னு பார்க்குறேன் கடைசியாக வந்து அவங்க நான் எதிர்பார்த்தது அவங்க யூவியை கொடுத்தாங்க. நான் எவ்வளோ போராடி பார்க்குறேன். இல்லை சில காரணம் சொல்லுவாங்க, இங்கே கொஞ்சம் வன்முறை ஜாஸ்தியாக இருக்குது அப்படியே யூஏ கொடுத்தாங்க. அடுத்து சிவாசி ஆரம்பிக்கிறேன். நான் மேலே செக் பண்ணிட்டேன், இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம், இது யூசிப் தான் வாங்கணும். அப்போ எந்தெந்த அடிப்படையில் அவங்க யூஏ கொடுப்பாங்க, எந்தெந்த அடிப்படையில் கொடுப்பாங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டேரக்டர் நான் எனக்கு புரிதல் வேணும்ல, அவன் புரிதல் வந்துருச்சு. சிவகாசி எடுத்துட்டேன். கரெக்டாக நான் பிளான் பண்ணபடி தான் வாங்கினேன். சிவகாசி மட்டும் இல்லை, சிவகாசி, திருப்பதி, தருமபுரி, பழனி, திருவண்ணாமலை, திருத்தணி, எல்லா படமுமே கமர்ஷியல் படம் தான், ஆக்ஷன் படம் தான். ஆனால் எல்லாமே நான் வாங்கினேன். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு ஒரு பொறுப்பு வேணும். நம்ம படத்தை, அது விஜய் சார் படங்கிறது அவர் வந்து ஒரு குடும்பத்தோட ஹீரோ அவர். அப்போ குடும்பத்தோட அந்த படம் பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஹீரோவுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் தான் வாங்குகிற பொறுப்பு டேரக்டர் இருக்கணும். நான் திருப்பாச்சியில் கற்றுக்கிட்ட பாடம் அடுத்த படத்துலேருந்து நான் வந்து என்ன வாங்கணும், என்னென்ன பண்ணால் கொடுப்பான்னு வச்சுக்கல, அதெல்லாம் பண்ணலை புரியுது. அப்போ அது இயக்குனருக்கு ரஜினி சார் வச்சு பண்ணாலும் சரி, ரஜினி சார் எல்லா குடும்பத்தோடு இந்த படம் பார்க்குற ஹீரோ. இவங்களுக்குலாம் நம்ம வந்து பொறுப்பாக பண்ணணும். அந்த பொறுப்போட பண்ணதை நான் எனக்கு வேற திருப்பாச்சிக்கு தான் கேட்டிக்கல, திருப்பாச்சிக்கு தான் எனக்கு இந்த ஒரு ஆர்குமெண்ட்லாம் இருந்துச்சு. அது எந்த படத்துக்கும் எனக்கும் சென்சார் போர்டுக்கும் ஆர்குமெண்ட்டே இல்லை. லட்டு மாதிரி கொடுத்தாங்க. சார் உங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஃபீல்டில் வரும்போது? ஆக்சுவலி நம்ம வந்து விவேகானந்தா வந்தோம், லட்சியம் வந்து டைரக்டர் ஆகணும். டைரக்டர் ஆகும்போது ஈஸியாக ஆயிட முடியாது. அப்போ நம்ம கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது கஷ்டமே இல்லை. முயற்சி தான். அந்த முயற்சியில் சிலது ஹார்டாக இருக்கும், சிலது ஸ்மூத்தாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எதுவுமே நான் கஷ்டப்பட்டேன் போராட்டம் அது நான் வந்திருக்கோம். அவன் எப்பவுமே சிலது சொல்கிறது எப்படின்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது நம்ம அதுக்கு நிறைய மெனக்கொடுவோம். சிலதெல்லாம் அந்த பொண்ணுக்கு அவனை வாங்கி கொடுப்போம், அந்த பொண்ணுக்கு கண்ணு முடிப்போம், அந்த பொண்ணு ஒன்று சொல்லிட்டா போதும், அதுக்கு ராப்போல அலைஞ்சில் ஒன்று பண்ணுவோம். இது கஷ்டம் சொல்ல முடியாதுமா, சொல்ல மாட்டோம்ல. என் லவருக்கு கஷ்டப்பட்டு சொன்னாலே முடிஞ்சு வச்சு, அது லவ்வே இல்லை. ஃபஸ்ட்டு என் லவருக்கு அதை பண்ணேன், என் லவருக்கு இதை பண்ணேன், அவளுக்கா பண்ணேன் அப்படிங்கும்போது அதுதான் சினிமாவை லவ் பண்ணிட்டு வெற்றியை நினச்சிட்டோம்னா நம்ம நம்ம முயற்சி பண்ணுறாலும் கஷ்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி அதை சுகமாக கற்றுக்கணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நான் கஷ்டப்பட்டு சொல்லவே மாட்டேன். எல்லா பொருளாதார ரீதியாக சில கஷ்டம் வந்திருக்கும், அதை தாண்டி ஜெயிச்சா தான் அந்த வெற்றியோட அருமை. நான் சொகுசாக இருந்து எந்த கஷ்டமும் போடாமல் எனக்கு ஒரு வெற்றி வந்துச்சுன்னா அந்த வெற்றியோட அருமை எனக்கு தெரியாது, ஒரு வெற்றியாக தெரியும். அதனால வச்சு பணம் சம்பாதிப்போம், அவ்வளோதான். இன்றைக்கும் நான் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் நிறைய பழைய நினைவுகள் எனக்கு நினச்சி பார்க்கும்போது ஒரு சுகமாக தெரியாது. நான் நினச்சி பார்க்கும்போது சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா, நான் உதயக்குனர் ஆகும்போது போராடணும்ல, அங்கே அப்படி போனேன், இந்த புருஷத்தினோட போய் கதை சொன்னேன், இந்த புருஷன் இப்படி திருப்பி பண்ணிவிட்டாங்க, இது எல்லாமே இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது சந்தோஷப்படுற விஷயம் எல்லாமே நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது உள்ள நிகழ்வுகள் தான். இயக்குனருக்கப்புறம் எந்த நிகழ்வும் எனக்கு புதுசெல்லாம் சந்தோஷம் தராது. திருப்பாச்சி ஹிட்டும் சொல்கிறேன், சிவாசி ஹிட்டும் சொல்கிறேன். எனக்கு கஷ்டப்படும்போது அந்த 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 இப்போ நினச்சி இப்போ ரூம் வாடகை கொடுக்க முடியாது, இருப்போம் நிறைய விஷயங்கள். அது இது எல்லாமே நான் உங்களோட ஒரு விஷயம் பகிர்ந்துக்கும் போது நான் வெற்றி அடைஞ்சிருக்க விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிற முடியாது, என்னால் சந்தோஷம் இருக்காது. நான் போராட்ட காலத்துல இல்லை, அப்போ உள்ள நிகழ்வுகள் அதுதான் பகிர்ந்துக்க முடியும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. சரி, இன்றைக்கி என் பொண்ணுகிட்ட நான் ஹிட்டு கொடுத்து பெரிய இயக்குனருக்கு அப்புறம் எந்த நிகழ்வும் சொல்லவே மாட்டேன். நான் உதயகுணர் வரும்போது எப்படி வந்தோம், ஊரில் இருந்து எப்படி ரூமில் எப்படி தங்கினோம், எப்படி போராடணும், இதை சொல்லும்போது எனக்கு அதுவும் பெருமையாக இருக்கும். வெற்றியை சொல்கிறது பெருமை இல்லை, இதுதான் உங்களுக்கு பெருமை. அதனால் உதயகுணர் 5 வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி இல்லை சினிமா லவ் பண்ணதான் இல்லை, உங்களோட ரியல் ஸ்டோரியில் ஏதாவது அது இருக்கும். ஊரில் இருக்கும்போது இருக்கும். நம்ம லவ் பண்ணதுனால தான் இங்கே கிளம்பி வந்தோம். இல்லைன்னா லவ்வில் ஜெயிச்சதோம்னா ஊர்லேயே செட்டில் ஆயிருப்போம். தோத்து போனால தான் லவ்ல ஜெயிச்சிட்டா அது வந்து அதோட நின்றுவோம். லவ்ல தோத்தா தான் அடுத்த பரிணாமம் வளர்ச்சி வரும். இன்னொன்று லவ்ல ஜெயிச்சுட்டு வச்சோங்களேன், ஒரு 5 வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது ஒரு 5-6 வருஷத்தில்
அந்த பொண்ணுக்கு லவ் போயிடும். அப்போ அந்த பொண்ணுக்கும் புருஷங்கள அந்த கிரேஸ் எல்லாம் போயிடும். அப்போ ஒரு கணவன் மனைவி வாழ்வாங்க. அப்புறம் அந்த லவ் பண்ண விஷயத்த பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது மனைவியை பொறுத்து. லவ் பண்ண விஷயத்தை பகிர்ந்துக்கிறது மனைவி கரெக்டாக இருந்தால் ஓகே. இல்லை அந்த பொண்ணு பசங்களை சொல்கிறதோ ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதோ அப்படின்னா அந்த கணவனை பொறுத்து. இவ்வளோ கசப்பு தான் சரி, வேறு வழியில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஏன்டா அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு மனசுல நினைக்கிறது பொண்ணு நினைக்கும். தேவையில்லாத பொண்ணு கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னு இவன் நினைக்கலாம். இப்படி நினப்பு இருக்கும்போது ஒரு நம்ம லவ் பண்ண காலங்களில் நம்ம வந்து ஒரு நல்ல நினைவோடு நினைக்க முடியாது. இப்போ லவ்வில் தோத்துட்டு வச்சுங்களேன், தோத்துட்டோம், வேற கல்யாணம் பண்ணிட்டோம். ஒரு படம் பார்க்கலாம், படம் பார்க்கறதுல ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போதெல்லாம் நம்ம இப்போ லவ் ஒரு ஞாபகம் வரும். இப்போ யாராவது ஒரு லவ் பற்றி சொல்லும்போது சே நம்ம இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு நினப்பு வரும். இந்த லவரோட முகம்லாம் வந்து போகும். நம்ம ஜெயிச்சு வச்சுங்களேன், எந்த லவ் ஸ்டோரி பார்த்தாலும் அப்படி லவ் ஸ்டோரி ஒரு வெறுப்பு வரும். அதனால மேக்சிமம் 80% லவ்வில் தோக்குறது நல்லது. நினச்சி பார்க்குறதுக்கு அந்த லவ் பண்ண காலங்கள் கிடைக்கும். ஜெயிச்சிட்டா நம்ம எதுவும் நினச்சி பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? இப்போ லவ்லாம் அந்த ஃபீல் இல்லை. இப்போ ஒரு பொண்ணுக்காக உருகுறது, அந்த பொண்ணு ஒரு நாள் பார்க்கலன்னா அவன் பருது வச்சு போயிடுறது, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போச்சு. அப்போலாம் பொண்ணு திரும்பி பார்த்து சின்ன பொண்ணை வச்சால போகும், ஒரு வாரம் தாங்கும். ஃபாலோ பண்ண முடியல. இந்த கோயிலுக்கு போவோம், திருவிழாவில் அது வந்திருக்கோம், அப்படியே போகிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல திரும்பி பார்த்துட்டா அந்த பார்வை போகும். அப்போ ஒரு பொண்ணோட பார்வையிலே நம்ம 3 நாள் நமக்கு இணைச்சி வரும். சிரிச்சா முடிஞ்சு கதை. ஆனால் எனக்கு பேசிச்சுங்களே, நம்ம ஜென்ம படம் நினைச்ச மாதிரிலாம் இருக்கும். ஓகே, இப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும் அந்த அந்த ஃபீல் இருக்குல்ல, வராது. இப்போ பண்ணுற லவ்லாம் டைம் பாஸ். பார்ப்பான், ஒரு வாரம் ட்ரை பண்ண ஒரு பொண்ணு, 3 வருஷம் 4 வருஷம் ட்ரை பண்ணவெல்லாம் இருக்கான் லவ்க்காக. ஒரு பொண்ணு லவ் சம்மதிக்க வைக்கிறதுக்கு 2 வருஷ கணக்கில் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சுனா பொண்ணு சம்மதிச்ச கதையெல்லாம் நிறைய இருக்குது எங்கள் ஊரில். ஆனால் ஒரே பொண்ணு தான். இப்போ ஒரு வாரம் பார்ப்பான், அது சரியாக சிங்கிள் வச்சுங்களேன், அடுத்து நெக்ஸ்ட், அதுவும் இல்லையா நெக்ஸ்ட், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் தான் இருக்குது தவிர இதுதான் என் லைஃப் அப்படிங்கிறதுனா போச்சு. இப்போலாம் லவ்வருக்காலாம் இவனும் இப்போலாம் லவ்வருக்கு அடி வாங்க உதவாங்க. ஒரு லவ் பண்ணி அவன் லவ்வரோட அண்ணன்கிட்ட தம்பிகிட்டலாம் உதவாங்கன்னு எத்தனை இருக்கான். இன்றைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணுக்காக அடி வாங்கினா ஓடியவே இருப்போம். நீலாம் என்ன அப்போ அடுப்பாமா, ஓகே நீ அண்ணன் தம்பி இல்லாத பொண்ணாலும் பார்க்கணும் அப்படிமா. இப்படித்தான் போயிட்டு இருக்கு தவிர லவ் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு ஃபீல், அதெல்லாம் போச்சு. டைம் பாஸ். கண்டிப்பாங்க சார். உங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் உங்களோட லைஃப் எப்படி மாத்திடுச்சு சார்? சக்சஸ் திருப்பாச்சி. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் மூவியோ இல்ல ஃபர்ஸ்ட் மூவி? அதான் ஃபர்ஸ்ட் மூவி. அதான் சார் ஃபர்ஸ்ட் மூவியானால உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க அதிகமா அந்த மூவியை பத்தி தான் பேசுறீங்க. அதுதான் எனக்கு முகவரி கொடுத்தது ஃபர்ஸ்ட் குழந்தை. ஆமாம், எனக்கு முகவரி கொடுத்தது திருப்பாச்சி. அப்படிங்கும்போது என்னை டைரக்டர் அதை அங்கீகரிச்சது, மக்கள் அதை வெற்றி கொடுத்து, அதில் டைரக்டரானது நான் தான். அதில் அது அந்த படத்தினால அதனால் திருப்பாச்சி ஃபஸ்ட்டு படம் யாருனாலையும் மறக்க முடியாது. கண்டிப்பாக ஃபஸ்ட் லவ் மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. அதனால் விஜய் சார் இருந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, வாழ்க்கை கொடுத்தாரு. திருப்பாச்சி வெற்றிக்கு அப்புறம் தான் பேரரசு இயக்குனர் பேரரசுங்கிறது வெளியே தெரிஞ்சது. எப்போ நம்ம வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து சம்பளம் கொடுக்குறது, நிறைய பாராட்டுறது, விருது வாங்குறது, இதெல்லாம் கூட ஒரு வெற்றியின் அடையாளமாக தெரியாது. திருப்பாச்சி கொடுத்துறோம், அதுக்கப்புறம் சிவாஸில் கேட்குற சம்பளம் கொடுக்குறாங்க, சிவாசிக்கிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக சம்பளம், கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குறோம். அதெல்லாம் வந்து வெற்றிக்கு கிடைத்த ஊதியம். கண்டிப்பாக வெற்றிக்கு கிடைச்ச அங்கீகாரம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். எங்கே அங்கீகாரம்? எனக்கு சிவாசி ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் ரஜினி சார் எடுத்து போன வருது. படம் பார்த்தேன், அவர் படத்தை பற்றி அவர் விமர்சனம் பண்ணுறார். நான் ரஜினி ரசிகர்.
இந்த மதுரைக்கு போகணும்ல சொன்னேன்ல, கண்டிப்பா. ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மதுரைக்கு சைக்கிளே பார்த்தேன் போய். காரைக்குடி 40 கிலோமீட்டர் அப்போ சைக்கிளே. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வந்து ரஜினி ரஜினி. தான். ரஜினி ஃபேவரட் எப்பவுமே. அவருக்கு முன்னாடி அந்த எம்ஜிஆர், சிவாஜி அந்த மாதிரி. எம்ஜிஆர்ல எங்க அப்பாவுக்கு பிடிச்சது. எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கும் பிடிக்கும். என்னைக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும். அப்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல சார்? யங்ஸ்டர்ஸ்ல வந்து இன்னைக்கு எல்லாரையும் பிடிக்கும். ரசிகருங்க போது ரஜினி ரசிகர். எம்ஜிஆரோட அபிமானி சொல்லலாம். ஏன்னா அவர் படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் சொன்ன ஒரு அசல் பொறுப்புள்ள ஹீரோ யாருன்னா எம்ஜிஆர். பொழுதுபோக்கான ஹீரோங்கிறது ரஜினி வரலாம், இன்னைக்கு விஜய் சார் வரலாம். ஆனால் ஒரு பொறுப்பான ஹீரோ வேற, பொழுதுபோக்கு ஹீரோ வேற. நிறைய விஷயங்கள். அப்புறம் பொறுப்பில்லாத ஹீரோ நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி லிஸ்ட் நிறைய வரும். டயத்துக்கு வர மாட்டாங்க, பிடிச்சிருக்கு லாஸ் வந்தானே, எக்கடு கட்டானே அப்படிங்கிறத இப்போ இருக்கிற அது ஜெனரேஷன் நிறைய நேரம் அதிகம் இருக்கு. அது வந்து ஒரு ப்ரொடியூசரை யாரு முதலாளி நினைக்கிறாங்களோ, யாராக தான் சரி. நம்ம இப்போ ஒரு ஹோட்டலில் சர்வராக இருக்கட்டும், ஒரு மில்லில் ஒரு தொழிலாளியாக இருக்கட்டும், எங்கே சரி, ஒரு பணம் கொடுக்குறவன் முதலாளி. அவன் முதலாளியை பார்க்கணும். அந்த அந்த பார்வை இல்லைன்னா எதுவுமே சரி வராது. யாராக இருக்கட்டும், அந்த அந்த பார்வை வேணும். அப்போ நமக்கு பணம் கொடுக்குற சம்பளம், நம்ம கேட்க சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும்னு ஒரு ஹீரோ நினைக்கணும், ஒரு கதாநாயகன் நினைக்கணும், ஒரு டைரக்டர் நினைக்கணும். ஓகே கம்ப்ளீட் ஆகிட்டான், கேட்குற கொடுத்துட்டான், படம் ஓடான ஓடாட்டம் என்ன, நம்மளால லாஸ் வந்தானே வரட்டும் அப்படின்னா அது பொறுப்புள்ள அதிகம் இருக்கும். அது நிறைய ரிஸ்க் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். அதை பற்றி பேச வேணாம். கண்டிப்பாக. திருப்பாச்சி நீங்கள் கேட்டது ஒரு வெற்றி. அது ரஜினி நம்ம வந்து ரஜினி படத்தை சட்டரம் கிழிஞ்சு இந்த மன்னரில் படம் பார்ப்பார்ல அவரு, அது மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு தழும்புலாம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு டிக்கெட் எடுத்து குத்தி ரத்தம் வந்து தழும்புல இன்னைக்கு இருக்கு. புள்ளியா இருக்கா, இப்போ கூட வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. சின்ன புள்ளி தெரியுதா? கண்டிப்பா. இந்த புள்ளி வந்து சிவா படம் பார்க்கும்போது கவுண்டரில் கை விட்டேன். ஏற்கனவே வந்து டிக்கெட் வாங்கிட்டான். அவன் என்னோட தீவிர ரசிகர். அவன் ரஜினி மாதிரி காப்பு போட்டிருக்கான். இந்த ராவதர் காப்பு போட்டிருப்பாங்கல்ல செப்புல, அது மாதிரி அவன் போட்டிருக்கான். நான் அந்த அளவுக்கு தீவிர ரசிகர்ல போட்டிருக்கேன், காப்பு போடலை. டிக்கெட் நான் கையை விடுறேன், அவன் எடுக்கிறான். அந்த காப்பு வந்து இப்படி சேர்ந்துருக்காது, மாட்டி விட தானே அப்படி இருக்கும். அது குதிச்சு நான் டிக்கெட் வாங்கி இழுக்கும்போது அது குத்தி டிக்கெட்டும் ரத்தத்தோடு தான் எடுத்தேன். அந்த அளவுக்கு ஒரு ரஜினி ரசிகர். அவர் வந்து சிவாஜி படத்தை பார்த்துட்டு ஃபோன் பண்ணும்போது அப்போ தான் அதை வெற்றி அடைச்சிட்டோம் தோணுச்சு. அதுக்கப்புறம் திருப்பதி படம் முடிச்சிட்டேன். ரஜினி படத்தை எத்தனை தேட்டரில் இந்த மாதிரி பார்த்துருப்போம். நானும் அவர் சேர்ந்து படம் பார்த்தோம் திருப்பதி ஒன்றா. அப்போ நினச்சேன் சார் நம்ம வெற்றி அடைச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு. சின்ன சின்ன தருணங்கள். அது மாதிரி திருப்பாச்சி சிவகாசி முடிஞ்சது. ஏவிஎம்ல கூப்பிட்டு பேசுகிறாங்கண்ணே திருப்பதி படத்துக்கு, அவங்க தான் பிடிச்சார். அப்போ பேசி முடிச்சோன்னா எனக்கு 10 லட்சம் அட்வான்ஸ். அப்போ நினச்சேன் அந்த ஏவிஎம்க்கு உள்ள, அப்போ நான் அஸ்டாருக்கு சேர்க்க முன்னாடி ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போகணும் பார்க்கணும். ரொம்ப 3 நாளாக தொடர்ந்து போனேன். அப்போ ஒருத்தர் 10 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு புரட்சி நாள் போல இருக்கு, என்னை சைக்கிள் வச்சு உள்ளே வந்து விட்டார். 10 ரூபா கொடுத்தேன். நான் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போகிறதுக்கு நான் 10 ரூபா உள்ளே போனேன். இன்னைக்கு 10 லட்சம் கொடுத்து உள்ளே என்னை கூப்பிட்றாங்க. அப்போ தான் அதை வெற்றி அடைச்சிட்டு போல இருக்கு. அதனால் வெற்றி அடைஞ்சிட்டுங்கிற ஒரு சந்தோஷம் வந்து காரு பங்களா பணம் வாங்குறது இல்லை, நம்ம கிடைக்கிற அங்கீகாரங்கள். அந்த மாதிரி அங்கீகாரங்கள் திருப்பாச்சிக்கு அப்புறம் எனக்கு நிறையா கிடச்சிருக்கு. எம்ஜிஆர் ரசிகன் சொன்ன எம்ஜிஆர்னா அவரோட அபிமானி. எம்ஜிஆர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இந்த ராமவாசி என்னைக்காவது எம்ஜிஆர் ராமராமன் தோட்டம் ராமன் தோட்டம் வாங்க, என்னைக்காவது போயிட மாட்டோமா அப்படின்ட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். நம்ம ஊர் போகிறது திருப்பதியில் முடிஞ்சு ஏதோ படம் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்குறக்க ராமர் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்குள்ள வாட்ச்மேன் பார்த்துருக்காரு. பார்த்து நேராக உள்ளே போய் அப்போ வளர்க்கும் மகள் சுதா மேடம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, டேரக்டர் பேரரசு லொக்கேஷன் பக்கம் வந்துருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் போங்க, லொக்கேஷன் போகும்போது வீட்டுக்கு வந்து போக சொல்லுங்க. சரி, நான் லொக்கேஷன் பார்த்து காரில் கிளம்புறேன், ஓடிடுறாரு வாட்ச்மேன். சார் வணக்கம் சார், போகும்போது அம்மா பாட்டு போச்சுனாங்க. ராமவரம் தோட்டத்துக்குள்ள எம்ஜிஆர் வீட்டுக்குள்ள அவங்க நம்மளை கூப்பிட்றாங்களா? உள்ளே போனாங்க. எனக்கு வீட்டை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு, ஒரு பூரிப்பு, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு அப்படியே ஹால் உட்கார வைக்கிறாங்க. அப்போ
காட்டுறாங்களா இதுதான் எம்ஜிஆர் எப்போ இந்த இடத்துல உட்காருவாரு. அப்புறம் டைனிங் டேபிள், இந்த வீட்டிலேயே பெரிய இது என்னன்னா டைனிங் டேபிள் தான். அத்தனை உட்காந்து சாப்பிடலாம். அப்படியே போய் டைனிங் டேபிள் எல்லாம் சுற்றி காட்டிட்டு உட்காரும்போது திரும்பி அவங்க காஃபி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அந்த நேரம் ஓகே வெற்றி அடிச்சிட்ட போல இருக்கு. எம்ஜிஆர் வீட்டுக்குள்ளே நம்ம காஃபி சாப்பிட்றோம்ல, இந்தந்த விஷயம் தாங்க நம்ம வெற்றியை ருசிக்கிற இடம். வெற்றியை நம்ம வெற்றியை நம்ம ரசிக்கிறோம்ல, அது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான். பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், வீடு இன்னைக்கு வச்சு நாளைக்கு வீடு யார் வரைக்கும் போகும் தெரியாது. ஆனால் இந்த நிகழ்வு வந்து என்றைக்குமே லைஃப்பில் அழிக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கனால சொல்கிறேன். நான் இத்தனை கோடி வாங்கினேங்க இந்த படத்துக்கு அப்புறம், நான் இத்தனை இடம் வாங்கினேங்க உங்களுக்கு சொன்னால் ரசிக்க போயிட்டா இன்றைக்கி ரசிக்க மாட்டேன். அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். இந்த நிகழ்வு தான் என்னைக்கு இருக்கும். இந்த நிகழ்வு தான் நம்ம சம்பாதிக்கணும். இது திருப்பதி சிவகாசி திருப்பதி வெற்றிக்கு அப்புறம் இதுதான் நான் அதிகம் சம்பாதிச்சது தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான். சார் உங்க ஃபேமிலியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். உங்க ஃபேமிலியில யார் உங்களுக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்காங்க உங்களோட சக்சஸுக்கு? சக்ஸஸுக்கு சப்போர்ட்னு சொல்ல முடியாது. சக்சஸ்ன்னு மட்டும் இல்ல சார், எந்த அளவுக்கு உங்க ஃபேமிலி உங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் சக்சஸா இருந்தாலும் எனக்கு எல்லாத்துலயும் எனக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு. சில நேரங்களில் நிறைய ஃபேமிலியில் பார்த்தா ஒரு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அப்போ சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நான் 5 மணிக்கு ஆஃபீஸ் செஞ்சு 6 மணிக்கு வீட்டுக்கு போடுவாங்க. சினிமாக்காரங்க அப்படி இருக்க முடியாது. எப்போ ஒர்க்கு முடியும், எந்த நேரத்துக்கு விட்டு போவோம். சில ரெகுலராக 8:30 மணிக்கு 9 மணிக்கு சிலாமலை விட்டுட்டு கிளம்புவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 9 மணிக்கு கிளம்புவோம், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு கிளம்புவோம், ஒரு நாளைக்கு 6 மணிக்கு கிளம்புவோம், சில 5 மணிக்கு கிளம்புவோம். இது வந்து உண்மையிலே சினிமாக்காரனுக்கு மனைவியாக இருக்காங்கல்ல, உண்மையிலேயே பாவம் தான். எல்லாத்துக்கும் அவங்க அப்புறம் அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கோ இதுக்கோ ஒன்று வாரம் சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு நம்ம வர முடியாது, போயிருக்கோம் ஷூட்டிங் இருக்கும், முக்கியமான நிகழ்வு இருக்கும், அப்போ அவங்க தனியாக போகணும். இந்த சினிமாக்காரன் கல்யாணம் பண்ணவங்க ஒய்ஃப் எல்லாமே நிறைய நிகழ்ச்சிகளுக்கு தனியாக போகிற கொடுமையை சந்திப்பாங்க. அதுதான் அந்த சிலர் அதை சந்திக்கும் போது சிலருக்கு அப்படி டக்கு திரும்பிடுவாங்க. கோபம் வெறுப்பாக மாறும். வெறுப்பு வந்து அவங்க தொழிலை டிஸ்டர்ப் பண்ணும். இது வந்து நிறைய சினிமாக்காரனுக்கு நடிகர்லேருந்து இயக்குனர் எல்லாருக்குமே நடக்கும். அது இல்லாமல் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கல கோவப்படாமல், இதுதான் மிகப்பெரிய சப்போர்ட். அதுதான் ஒரு தொழிலை பற்றி புரிதல் இருக்கணும். அதனால் நிறைய பார்த்தா நிறைய டாக்டரில் பார்த்தா நிறைய டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலுக்காகவே நான் சமீபத்தில் பார்த்தா மேக்ஸிமம் டாக்டர்னா அவன் டாக்டர் போகணும் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அது மாதிரி ஒரு பொண்ணு டாக்டர் ஆகிட்டா டாக்டர் மாப்பிள்ளை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு புரிதல் வரவங்க இருக்கா. அது மாதிரி சினிமாவில் அதுக்காக நம்ம நான் டேரக்டர்னா ஒரு லேடி டேரக்டர் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முடியாதுல்ல. ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதாநாயகி கல்யாணம் பண்ணுறதுலாம் ரொம்ப அபூர்வம். ஒரு செல்லுமணி ரோஜா கல்யாணம் பண்ணலாம், சுந்தர்சி குஷ்பு கல்யாணம் பண்ணலாம், பேரரசு எப்படி கிடைக்கும்? அது கொடுப்புன சிலதுதான். அதனால் சிலது சினிமாக்காரனுக்கு ஒரு சினிமா இல்லாத ஒரு குடும்பத்துக்கு பொண்ணு வரும்போது அதை புரிதல் வந்தாலே அது பெரிய சக்ஸஸ். எனக்கு அந்த மாதிரி புரிதல் உள்ள ஆள் கிடச்சிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப விடாப்படியாக அதெல்லாம் படித்தாகணும், காலேஜ் முடிச்சாகணும், சினிமாவுக்கு போகாத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி தரேன்னா நான் வந்துக்க முடியாது. அன்னைக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு ஓகே 1 வருஷம் டைம் போனார்ல, அது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அன்னைக்கு உண்மை ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா வந்துக்க முடியாது. அன்னைக்கு ஓகே உன் திறமை இருக்குது சாதிப்பான்னு நம்பி நான் அனுப்புனார். அதெல்லாம் ஒருவேளை அப்போ வந்து அந்த 1 இயர்க்குள்ள உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியலன்னா நீங்க இந்நேரம் யாரா இருந்திருப்பீங்க? நான் சரியா ஒரு நேரம் நான் அச்சீவ் பண்ணலையே. ஒரு வேலை ஒர்க் பண்ணேன், அதுவும் ஒரு நாள் ஷூட்டிங் தான். நான் ஷூட்டிங் போயிருக்க மெயின்டைன் பண்ணல. அதுக்கப்புறம் அது ஒரு ட்ராமா பண்ணியிருப்பேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார்? எது? இப்போ இந்த அந்த 1 இயர்க்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணல? தெரியும். ஆனால் வாக்கு காப்பாற்றிட்டேன். 1 வருஷத்துக்குள்ள நீ எங்கேயாவது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டேன்னா சேர்ந்துட்டேன்னா நீ கன்னியூ பண்ணிக்கோ, இல்லைன்னா நீ வந்து திருப்பி வந்துடும்னார்ல. நான் சேர்ந்துட்டேன்ல. இந்த வருது வரல ஒரு நாள் தான் அதோட உயர கட்டிட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. நான் பொய் சொல்ல, நான் சேர்ந்துட்டேன். ஓகே,
அவங்க நினச்சிட்டாங்க சேர்ந்துட்டான் ஷூட்டிங் போய் நினச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சோத்து கஷ்டப்படுறேன், நான் இருக்க இடம் இல்லைங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. நான் சேர்ந்துட்டேன் முடிஞ்சு. அதனால் பொய் சொல்லல. ஆனால் பொய்க்குள்ள ஒரு பொய் இருக்குங்கிறது ஒரு உண்மை. நான் பொய் சொல்ல என் மனசாச்சு கூட நான் பொய் சொல்லல. அதுக்கப்புறம் 6 மாதத்தில் வீட்டு சேர்த்துட்டேன், ராமநாதன் சேர்த்துட்டேன். அதனால் அப்படி இல்லைன்னா கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன். அது ஒரு விஷயம். ஏன்னா சினிமாவோட பொய் என்ன பெரிய, அது என்ன பெரிய விஷயம் சொல்லியிருப்போம். சார் உங்களோட லைஃப்லாம் இல்லை சார், இந்த கெரியர் ஜேர்னில உங்களுக்கு ரொம்ப ஒஸ்டான ஃபேஸ் எது? அப்படி எந்த ஒரு இது இல்லை. எனக்கு பெர்சனல் லைஃப்பில் பாதிக்கப்பட்டிருக்கேன். பாதிக்கப்பட்டோம்னா அது துரோகங்கள். நம்ம சில நம்பியிருப்போம், துரோகங்கள். அது போக என்னன்னா இதுதான் உலகம். ஃபஸ்ட்டு வந்து என்னடா உலகம் அப்படின்னு நினச்சோம்ல. அப்புறம் போக இதான்டா உலகம் அப்படின்னு தெரியுற இருக்குல்ல, அங்கே தான் பக்குவம் அடைகிறோம். அப்போ என்னடா உலகம்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு கூட இதாண்டா உலகம்னு நினச்சிட்டா உங்களுக்கு கவலையெல்லாம் வராது. அப்போ இனிமேல் இப்போ யார் துரோகம் பண்ணாலும் யார் ஏமாத்தினாலும் இது சந்திச்சிட்டோம். சந்திச்சிடும் போது ஓகே அடுத்து கடந்து போயிடுவோம். எல்லா உலக லைஃப் எப்பவுமே இதுவும் கடந்து போகுங்கிறத மிகப்பெரிய தத்துவம். ஒரு பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும். சார் உங்க சக்ஸஸை நீங்க எப்படி இப்போ சொன்ன மாதிரி சக்ஸஸை எப்படி அக்செப்ட் பண்றீங்க? உங்களோட அந்த ஃப்ளோப்பை வந்து நீங்க அந்த ஸ்ட்ரகிளை வந்து தோல்வியை வந்து நீங்க எப்படி அக்செப்ட் பண்றீங்க? எனக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயம் நான் ஆராய்ஞ்சேன். என்னை நான் ஆராயும் இல்லை. கண்டிப்பா. ஆமாம். அப்போ எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து நான் சக்ஸஸ் பெருசாக நான் கொண்டாடினேன். இப்போது திருப்பாச்சி 200 நாளுக்குள்ள போச்சு. அது வெட்டி விழா வைக்கணும் பண்ணணும். ஏன்னா அப்போ கில்லிலாம் 200 கோடி அது ஃபங்க்ஷன் வச்சாங்க திருமலையில். அப்போ நான் கொஞ்சம் கேட்டிருந்தா சவுத் சார் வச்சுருப்பார். எனக்கு தோணவே இல்லை. எனக்கு 200 கோடி இருக்குது, 200 நாளுக்கு ஒரு வெட்டி விழா கொண்டாடணும் அப்போ தோணவே இல்லை. அந்த ட்ராக்கு இப்போ நான் அடுத்த வேலைக்கு போயிட்டேன். சிவகாசி அப்போது ஆடியோ ரிலீஸ் பெருசாக பண்ணலாம், தேவை தேட்டர் வச்சு பண்ணலான்ட்டு ரத்தன சார் கேட்குறாரு. அப்போ ஓகே நமக்கு வந்து திருப்பாச்சி கிட்ட கொடுத்துருக்கோம், அடுத்தது சிவாசி படம் கிடச்சிருக்கு, ஆடியோ ரிலீஸு அப்படிங்கும்போது பெரிய பெரிய ஆளும் வருவாங்க. கில்லிக்கு ரஜினி வந்தார், இதுக்கும் ரஜினி வரலாம், இந்த கொஸ்டின் இருக்குது. நான் வந்து ஆடியோ ரிலீஸு அப்படிங்கும்போது எவ்வளோ சார் செலவாகும் கேட்டேன். பிடிச்சிட்டு அப்போ சொன்னார், அப்போ ஒரு 10 லட்சம் ஆகுனார். சார் அந்த 10 லட்சம் செலவு பண்ணி அந்த ஆடியோ லாஞ்சில் ஒன்று வர்றவங்க விஜய் சாரை பாராட்டுவாங்க, சிலது என்னைய பாராட்டுவாங்க, நான் விஜய் சாரை பாராட்டுவேன். இது நமக்குள்ளே பாராட்டுறதுக்கு 10 லட்சம் வேணாம் சார். இந்த 10 லட்சத்துக்கு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆடியோ ரிலீஸுக்கு பெருசாக போஸ்ட் அடிச்சுட்ருக்கு. இப்போ 9 சீட்டுக்கு பெருசாக ஆயில் பண்ணிருப்பாங்க. ஆமாம், நீ தமிழ்நாடு ஃபுல்லுக்கு எல்லா ஏரியாவிலையும். அப்போ ஆடியோ ரிலீஸ்னால் சிட்டிக்குள்ள மட்டும் போஸ்ட் விட்டுவாங்க. சிவகாசி ஆடியோ ரிலீஸு எல்லாத்துக்கும் செலவாக தான் மக்களுக்கு போய் சேரணும். நம்மளுக்குள்ள பாராட்டுறது வந்து நம்ம இதுக்குள்ளே போயிடும். கண்டிப்பா. அப்போ மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது இதுக்கு செலவு பண்ணுங்கன்ட்டு ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வேணாம், நீங்கள் அதுக்கான இதை போஸ்ட் விட்டுங்கிட்டு ஆடியோ இதை கட் பண்ணேன். சிவகாசி பெரிய வெற்றி. அப்பவும் திருப்பி இது வெற்றி விழா வைக்கலாம்னு பேச்சு வருது. நான் வேணான்ட்டேன். நான் அடுத்த திருப்பதி ஷூட்டிங் போயிட்டேன். அப்போ எனக்குன்னா ஏன்னா இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு 2 நாள் படம் தேட்டர் ஃபுல்லானாலே சக்ஸஸ் மீட். இன்னைக்கு எனக்கு 200 படம் கூட்டி நான் அதை எனக்கு விரும்பலை. ஆடியோ லான்ச் படம்னு நான் நினைக்கல. ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது அதான் பூஜ்யம் படம், பூஜ்யம் விரும்பலை. திருப்பாச்சிக்கு பூஜை பெருசாக போடல. ஷூட்டிங் அன்னைக்கு சாமி கும்பிட்டு கேமரா ஆன். அப்போ அது ஃபஸ்ட்டு படம் எனக்கு. திருப்பாச்சி பெரிய வெற்றி படம் கொடுத்தாச்சு. சிவாசி பெருசாக பண்ணிக்கலாம், பூஜை போட்டுருக்கலாம்ல, பூஜை வேணான்ட்டேன். ஷூட்டிங் அன்னைக்கு சாமியை கும்பிட்டு படத்தை வச்சு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் கேமரா அவ்வளோ. திருப்பதி வந்து அவங்க ஏவிஎம் வந்து விரும்பினாங்க. இல்லை கொஞ்சம் நாங்களும் போய் கேப்டு பண்ணுறோம். அவர் சின்னதாக அவங்க ஃப்ளோருக்குள்ளே நாங்கள் ஃப்ளோருக்குள்ளே பூஜை பண்ணாங்க. அந்த பூஜைக்கு விஜய் சார்லாம் வந்தார். அந்த ஒரு பூஜை பெருசாக பண்ணணும், ஆடியோ ரிலீஸ் பெருசாக பண்ணி காட்டிக்கணும், வெற்றி விழா கொண்டாடணுங்கிறத நான் எதுவுமே கொண்டாடினது இல்லை. அது நல்லதுன்னு எனக்கு இப்போ படுது. ஏன்னா
பெருசாக நம்ம இருந்தோம்னா இந்த கேப்லாம் நான் ரொம்ப முடங்கி போயிருப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வருஷமா படம் பண்ணல அப்படிங்கிறதுலாம் ஃபீலை சுத்தம் எனக்கு இல்லைன்னு நான் ஓடிட்டே இருக்கேன். ஏதோ ஓடிக்கிருக்கேன். ஆடியோ லாஞ்சா அதுவா போய் விட்டுருக்கேன். அதனால அது கொண்டாடி ரொம்ப அதில் ஏற்றி இருந்தோம்னா நான் பாதிக்கப்பட்டிருப்பேன். இப்படிலாம் இருந்தோம், இப்படிலாம் பண்ணோம், இப்படி இருக்குமே அப்படின்ட்டு. அப்போ போது இப்போ இருக்கேன். அதனால் நம்ம ஒரு வெற்றியை பெருசாக தலைக்கேற்றாதனால நம்ம அழகாக இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த பிரச்சனை இல்லாமல் கவலை இல்லாமல் சுமூத்த லைஃப் போயிட்டு இருக்கு. சார் உங்களோட மூவியில் ஸ்டோரி செலெக்ஷன் நீங்கள் பண்ணும்போது எது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? எனக்கு வந்து என் படத்தில் பெண்கள் பார்க்கணும். பெண்களுக்கான விஷயம் தான் அதில் மேலோங்கி இருக்கணும். முக்கியத்துவமாக இருக்கு. முக்கியத்துவம் குடும்பத்தோடு வந்து பார்க்குறதுக்கு அவங்க தேங்கோட பேரஸ் படமா திருப்பாச்சி ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் ஊர் பேரை வச்சுட்டோம். இது ஹிட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர்ஸு ஊர் பேர் தான் கேட்பாங்கன்ட்டு சினிமாவுக்கு தெரியும்ல, சென்டிமெண்ட்டில் சுழல்றது தான் அந்த சினிமா. சிவாசி கதையை சொல்லிட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட, ஏன் வத்தனை சார்ட்டேன். இப்படி இங்கே வந்து மலையாளி வந்து ஜெயிக்கலாம், ஹிட்டு கொடுத்தா அதுக்கு கொண்டாடி பண்ணணுமா. பாசி, சித்தி, ஜோஷி, நிறைய இயக்குனர்கள் இங்கே வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தா நம்ம தொடர்ந்து படம் கொடுப்போம். அது மாதிரி தெலுங்கில் வந்தாலும் நம்ம மொழியில் பார்க்குறது திறமை பார்ப்போம். கர்நாடகாவில் யார் வந்தாலும் சரி மொழி பார்க்க மாட்டோம், திறமை தான் பார்ப்போம். ஃபேமிலி மூவியாக இருக்கட்டும், காமெடி மூவியாக இருக்கட்டும், இல்லை லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக படத்தை நீங்கள் படமாக எடுத்தால் அது. ஆனால் படமாக எடுக்கணும். நீங்களாட்டுக்கு மாஸ் அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த நெப்போட்டிசம் இருக்கா? இல்லை, உங்களுக்கு வாரிசுக்கும் சம்மந்தம் இல்லை. வாரிசுங்கிறது எப்படின்னா அறிமுகமாக ஈஸியாக இருக்கும். இன்னார் பையன், இந்த நடிகரோட பையன், இந்த இயக்குனரோட பையன், இந்த நடிகையோட பையன், இந்த தயாரிப்பாளரோட பையன் அப்படிங்கிற அறிமுகமாகிறதுக்கு அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பலமாக இருக்கும். ஆனால் விஜய் சார் என்ன சொன்னாங்க சார் அந்த மூவியோட சக்ஸஸ்? திருப்பாச்சி, அந்த திருப்பாச்சி வந்து அவருக்கு என்னையோட கான்ஃபிடன்ட். வரும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் காட்டுறேன், அவர் மட்டும் பார்க்குறாரு. பார்த்து வெளியே வந்தார். இப்போ அதிகம் பேச மாட்டார்ல. ஃபஸ்ட்டு சொன்னார், நான் இந்த வருஷம் டாப் 10 டைரக்டரில் இன்றைக்கி ஒரு ஆள் வந்திருக்கேன் நான். ஓகே, அந்த வருஷம் டாப்